ஹாய் ஆல். இன்னைக்கு வீடியோவில் மோட்டிவேஷன் டாக்கில் டாபிக் என்னன்னா கீப் பாசிட்டிவ் attitude. ஸோ இதுதான் டாபிக். ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நம்ம எப்படி எப்போவும் இருக்கணுங்கிறது தான் டாப்பிக்கை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பொதுவாக அந்த மோட்டிவேஷ்னல் டாக் அப்படின்னு பேசினா எனக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ரிச்சர்ட் சார். ஸோ ஒரு டாக்டர் ரிச்சர்ட் சார் இப்போது உங்கள் காலேஜுக்கு பிரின்சிபலாக இருக்காங்க. ஸோ 2003ல நாங்கள் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கும்போது எங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் கிளாஸ் எடுத்தவங்க. சார் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருந்தது, அந்த பேப்பர் ஹேண்டில் பண்ணாங்க ஃபஸ்ட் செமஸ்டர். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செமஸ்டராக இருந்தது எங்கள் லைஃப்பில். ஏன்னா ஃபஸ்ட் எல்லாருமே எனக்கு கெட் டுகெதராக இருப்போம், வேரியஸ் பிளேஸில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எங்கள் செட்டில் இருந்து தான் டிபார்ட்மெண்ட் வைஸாக கிளப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் வரையும் பேட்ச் வைஸ் இருக்கும், எல்லா பிரான்ச்சுமே மிக்ஸ்டாகி இருக்கும். எங்கள் செட்டில் இருந்து தான் பிரான்ச் வைஸ், தட் இஸ் சிவில், இசிஇ, ஐடி அந்த மாதிரி கிளப் பண்ணி அந்த செமஸ்டர் கொண்டு போனாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் 4 இயர்ஸாக ஒன்றா இருப்போம். ஸோ சார் வந்து தினமும் கிளாஸ் வந்த உடனே ஒரு சின்ன மோட்டிவேஷனல் டாக் கொடுத்துட்டு தான் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஸ்கூல் டேஸ்லேயே உங்களுக்கு மோட்டிவேஷனல் இருந்திருக்குமே, இதில் என்ன புதுசு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் டேஸில் வந்து மோட்டிவேஷனல் வந்து போர்டில் கண்டிப்பாக டாப்பில் எழுதி போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், ப்ரேயர் மீட்டில் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் டாக் நாங்கள் டெலிவர் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நான் நோ பெயின் வித்தவுட் கெயின்ங்கிற டாப்பிக்கில் டெலிவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு அது ப்ராவர்பா இருக்கும். அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அப்போ இருந்ததே தவிர, அதோட வேல்யூஸ் ரொம்ப தெரில. ஏன் அப்படின்னா, மேபி அப்போ நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்ததுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பத்திருக்காது. அத புரியிறதுக்கு, புரிதலுக்குள்ளதுன்னு எடுத்துக்கலாம் நீங்க. அதே இது காலேஜ் லைஃப் வந்தீங்கன்னா, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆயி ஒரு புது என்வைரன்மென்ட் செட் ஆகுது. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப அதுவும் ஒரு டீனேஜ்ல உங்களுக்கு வந்து கரெக்ட் மோட்டிவேஷன் தேவைப்படுற நீட் இருக்கு ஹவர்ஸ்ங்கிற மாரி எனக்கு இப்போ தோணுது. கரெக்ட்டான பீரியடா இருந்தது. சார் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்தோனே ஃபர்ஸ்ட்டு வேர்ட் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, ஆஸ் அ ஃபேக்கல்டியா பி குட் அண்ட் பி ட்ரீட்டட் குட். இதுதான் அவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்களும் நல்லா நடந்துக்கோங்க. நானும் உங்கள நல்லா நடத்துற மாரி நீங்க நடந்துக்கோங்கங்கிற மாதிரி. ஸோ டிஃபரெண்ட்டா இருந்தது எங்களுக்கு. வந்தோமா, அ செப்பல கழத்துனோமா சில ஸ்டாஃப்ஸு. அ சிலபஸ எடுத்தோமா அப்படி சொல்லிலாம் இருந்தாங்க எங்க மக்கள். பட் சார் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து கைட் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஏன்னா திருப்பி சிலபஸ் எடுக்கணும் இல்லையா? ரஷ் அப் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன டாபிக்க அத டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அ கிளாஸ் உள்ள போவாங்க. ஸோ அப்படி ஒரு சின்ன கதை சொன்னது தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா வந்து எனக்கு இந்த ஒரு வீடியோல வந்து அவங்க சார் சொன்ன எல்லா கதையும் சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொரு டாபிக்குக்கு ஒவ்வொரு வீடியோ நம்ம சார் சொன்ன பாயிண்ட்ஸ மட்டும் 2, 3 வீடியோஸ் போடலான்னு எனக்கு தோணுச்சுது. ஏன்னா எல்லாமே கவர் பண்ணணும். எல்லாமே வேல்யூஸ் ஆன திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு டிஃபிகல்டி டைம்ஸ்லயும் அத அப்பப்போ நான் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ சார் சொன்னாங்கல்ல, இப்படி தானே இருக்கு. அதுதான் நடக்கிற மாரி இருக்கு. அந்த மாதிரிலாம் தோணும். ஃபர்ஸ்ட் திங் நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி என்னன்னா, கீப் அ பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க வந்து அதில பாசிட்டிவ் என்னன்னு தேடுனீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்னது எங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அத நீங்க கன்சியூம் பண்றீங்க, குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அ ஐயோ! பாதி குறைஞ்சுட்டே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. இன்னும் பாதி நம்மட்ட இருக்கு. அந்த மாதிரி நீங்க அத எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னப்பா இதுல என்ன பெரிய தத்துவம் அப்படின்னு நினைக்க தோணும் உங்களுக்கெல்லாம். பட் அதுதான் லைஃப் இல்லையா? ஸோ இல்லாதத நினைச்சு ஏங்குறத விட, நீங்க இருக்கிறத நீங்க வந்து சந்தோஷமா நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்பலாம் நீங்க போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா, FBல WhatsAppல ஷேர் பண்றதுல, ஸோ 1, 2, 3 அந்த ஸ்டாண்ட்ல நிப்பாங்க வின்னர்ஸ். 1ல வின் பண்ணவங்க ரொம்ப சேடாவும், 3ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப என்துவாவும் இருக்கிற மாரி ஸ்டே பாசிட்டிவ் அந்த மாதிரி நீங்க இமேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா, நம்ம மைண்ட் செட் தான் காரணம். நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா, அது வந்து உங்களுக்கு சந்தோஷமான என்வைரன்மென்ட்டா அது மாறும். சார் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் ஹேப்பினஸ் கிரியேட் பண்றா? நீங்க தான் உங்களுக்குள்ள அத கிரியேட் பண்றதுன்னு. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான். பஸ்ல வந்து நீங்க ஜன்னல் சீட் கிடைச்சதுன்னா, நீங்க ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்கல்ல. ஸோ நீங்க தான் அத கிரியேட் பண்றீங்க. ஸோ அப்பா எனக்கு இந்த சீட் கிடைச்சிச்சுன்னு, நீங்க கிரியேட் பண்றது தான் அதுதான். ஸோ யாராவது ஒருத்தங்க அத தரணுங்கிற நீங்க எதிர்பார்க்காதீங்கங்கிற மாதிரி அது சொன்னாங்க. ஸோ எல்லா டிஃபிகல்ட் டைம்ஸ்லயும் நம்ம வந்து அதுல என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து
அத வந்து நீங்க வின் பண்ணிக்கலாம். அதுலருந்து நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஸோ சில டைம்ஸ்லாம் டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும்போது, ச்சே என்ன இது? மெயினா நான் வந்து சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் போதெல்லாம் எனக்கு நெறையா சேஞ்சஸ் இருக்கும்போது, நான் என்ன பண்ணேன்னா, 2 வீக்ஸு அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன். ம் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு ஒரு 2 வீக்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அங்க வந்து பொள்ளாச்சினாலே ஒரு பயங்கர ஒரு ஒரு நல்ல என்வைரன்மென்ட். ஒரு அங்க உள்ள இன்டராக்ஷன்ஸ், பீப்பிளோட இன்டராக்ஷன், நாலேட்ஜ் கெய்னிங் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா நல்லா இருந்தது. ஸோ என்ன ஆல்டர்னேட்ல எது நமக்கு கிடைக்குது? அதுல பாசிட்டிவா என்ன போறோம்? அப்படிங்கிற மாதிரி நீங்க பாசிட்டிவ் நோட்டோடயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து டிஃபிகல்டி அவ்வளவா தெரியாது. ஸோ ஸ்டே பாசிட்டிவ் வந்து எல்லா விஷயமே. ஸோ நமக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே தேங்க்ஃபுல்லா இருக்கணும். சிலவங்களுக்கு அது கூட இல்லாம இருக்கு இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி, அ எனக்கு வந்து சிங்கிள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிங்கிள் சைல்டு அண்ட் சிங்கிள் பேரண்ட்ன்னு. ஸோ அட்லீஸ்ட் வந்து எத்தன பேர் வந்து ஆர்ஃபனா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் நான் நெனச்சு பார்ப்பேன். நமக்கு வந்து கைடன்ஸ்க்கு வந்து கிராண்ட்மா இருந்தாங்க. நம்ம அப்பா பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கனாலே பாதி கவலை இருக்காது. ஸோ இல்லாத விட்டுட்டு எனக்கு அது இல்லையே, அவங்களுக்கு அது இருக்கே, அந்த கம்பேரிசன வச்சீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அதில வந்து ஒரு மனசோர்வு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அதுலருந்து மீள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ நமக்கு எவ்வளவு இருக்கிற சான்ஸஸ் பிளென்டியா இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சார் வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, அ லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஆ வெரி ஷார்ட் பீரியட் அப்படிதானே? ஸோ சார் வந்து ஒரு டெத்துக்கு போனதாகவும், அங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட் மதர் டெத். லாஸ்ட் நிமிஷம் வந்து புதைக்கும்போது, அந்த அவங்க அம்மாவுக்கு போட்ட வளையல கூட அந்த அந்த வெட்டியான அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கொண்டு போம்போது எதுவுமே ஒண்ணும் கொண்டு போறதில்ல. ஸோ இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான். ஸோ லாஸ்ட்ல நம்ம டெட் அப்படின்னா வந்து, நமக்கு வந்து அவங்க ப்ரிஷியஸா இருப்பாங்க. நம்ம வந்து ஆச்சின்னு சொல்லுவோம், சித்தப்பான்னு சொல்லுவோம், தாத்தான்னு சொல்லுவோம். பட் ஒரு ஒரு சபைக்கு சொல்றது பாடி வந்து டன் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எண்ட் லைஃப் போகும். ஸோ அதுக்கு நம்ம ஆ ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா அதுவும் எங்க பாட்டிம்மா இறந்தது, இப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அப்படி லைஃப் வந்து ஒரு சைக்கிள்ங்கிறது ரொம்ப ஈஸியா பார்த்தது. இப்ப தான் எங்களுக்கு அவங்க எனக்கு வந்து அவங்கட்ட இருந்து வாங்கி சாப்பிட்ட மாரி இருக்கு. இப்ப நான் அவங்க ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். இப்ப தான் அவங்க என்ன வந்து குளிப்பாட்டி விட்டு காலெல்லாம் போட்டு சோப்பு தேய் தேய் தேய்ன்னு தேய்ப்பாங்க. கால்லாம் காந்தும் அந்த மாதிரி. இப்ப அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா நான் அவங்களுக்கு குளிப்பாட்டி விட்டேன். ஸோ நீங்க என்னலாம் அவங்க செஞ்சாங்களோ, அதெல்லாம் நான் செய்ற ஒரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து டக்குனு வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரிட்டர்ன்ஸ் பேக் இல்லையா? ஸோ நம்ம சின்ன பிள்ளையில நமக்கு அவங்க டெக்கரேட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்ப நம்ம அவங்கள டெக்கரேட் பண்ற மாரி ஒரு லைஃப் ஆயிடுச்சு. ஸோ லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். அந்த ஷார்ட்ல வந்து இது இல்ல, அது இல்ல, இல்ல இது கவல, அது அ இருக்கு. அதாவது இல்லாதத வச்சு வொரி பண்ணிட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்கு டைமே இல்ல. ஃபேக்ட்ட சொல்ல போனோம்னா. நம்ம பாசிட்டிவ் உள்ளத மட்டுமே நீங்க யோசிச்சீங்கனாலே போதுமானது. நம்ம வந்து அதே ஒரு எனர்ஜி வைபா இருக்கும். ஸோ நமக்கு இது இருக்கு. ஸோ நம்ம இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க அத வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து ஏதாவது அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். என்ன ஒண்ணே ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணும். கீப் மூவிங். அ மூவ் பண்ணாம மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ கீப் மூவிங், கீப் ஆன் மூவிங். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதுவும் கடந்து போகுங்கிற வீடியோ பார்த்துட்டு இன்னொரு மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர் வந்து இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இதையும் நான் கடப்பேன் அப்படின்னு சொல்லி, ஸோ அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ஸோ சில டைம் பிரேக்கப்ஸ்ல வந்து இதையும் கடப்பேன்னு சத்தியமா எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஃப்ளாட் ஆயிருவோம். அ அழுக மட்டும் தான் வந்து ஒரு பெரிய ஆயுதமா அப்ப இருக்கும். நான் வந்து எனக்குன்னு சொல்லல. அது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். எங்க பாட்டிம்மா அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பேஷண்ட்டும் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த அக்கா நேம் வந்து சுபா. சுபா அக்காவோட அப்பா. அவங்க கிட்டத்தட்ட 70 டேஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் ஆயி அது வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு. அவங்க வந்து அப்பா வந்து அ சுபாக்கு அப்பா வந்து ஜூலை 1 வந்து தவறிட்டாங்க. பட் அந்த அக்கா வந்து இன்னும் வரையுமே தினமும் மார்னிங் வந்து மார்னிங் அவங்க நினைக்கிற நேரம்லாம் அப்பா மிஸ் யூ, அப்பா மிஸ் யூன்னு அப்பா ஃபோட்டோஸ ஷேர் பண்றதும், அப்பா மெமரீஸ ஷேர் பண்றோம். அதுலேருந்து மீள முடியல அவங்களால. ஸோ இதுல வந்து நீங்க மீள முடியாம இருக்கிற ஒரு கஷ்டத்துலலாம் நீங்க வந்து நான் கடப்பேன்னு சொல்லி அதுக்கு எதிர் போராட்டம்லாம் நடத்த முடியாது. ஏன்னா அந்த மெமரி ஃபுல்லா அந்த நம்ம டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் திருப்பி திருப்பி வரும்.
நம்ம மீண்டு வந்துருவாங்கன்னு தான் நெனச்சோம். நம்ம கூட இருப்பாங்கன்னு நெனச்சோமே! நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நெனச்சோமே! நம்ம சந்தோஷம் ஷேர் பண்ணலான்னு நெனச்சோமே! இப்போ இல்லையே! அத மட்டும் தான் இருக்கும். சுத்தமா பிளாங்க் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த டைம்ல நான் கடப்பேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? ஸோ இந்த இஷ்யூஸ்லலாம் கண்டிப்பா சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து டைம் தான் ஹீல் பண்ணும். ஸோ காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். கொஞ்சம் மாசங்கள் போகும். கண்டிப்பா ஞாபகம் மறக்காது. அட்லீஸ்ட் அந்த ஃபேட் ஆகி அந்த இது போறதுக்கு. இல்லன்னா வந்து நான் அதுக்கு வந்து ஞாபகமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லினா அந்த அதாவது சிச்சுவேஷன் பொறுத்துங்கிறது சொல்ல வரேன். எல்லா சிச்சுவேஷனும் மீன் பண்ணல. எந்த சிச்சுவேஷனோ அது பொறுத்து. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு மனப்பக்குவம் இருந்தா தைரியமா எதிர்கொள்ளலாம். ஸோ பாட்டி வந்து பெட்டடா இருக்கும்போதே நான் ஒரு என்பிடெல் கோர்ஸ் போட்டேன். ஏன்னா, நம்ம அவங்கள லுக்கின் பண்ணிட்டே இருக்கும்போதே நமக்கு மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாங்க, இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி பேசுறாங்களே, அப்படிங்கிற மாரி நமக்கு தோணுது இல்லையா? மன கஷ்டம் ஒரு சைடு இருக்கும். அத ரிலாக்ஸ் பண்ணவே வீக்லி அந்த அதுக்கு அசைன்மென்ட்ஸ்லாம் வைக்க வேண்டியிருக்கும். ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அதில உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ, அதில உட்காந்து நான் சார்ட் அவுட் பண்ணிட்டுருப்பேன். அண்ட் அட் த எண்ட் அந்த கோர்ஸ்ல கூட வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபைட் குடுப்பாங்க. அது ஒரு சர்டிஃபிகேஷன்ல. ஸோ எதாவதா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ வர்றத வந்து நீங்க பாசிட்டிவா தான் அத கொண்டு போணுமே தவிர, ஸ்டே ந பா பாசிட்டிவ் என்ன கீப் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். நம்ம வந்து எந்த சிச்சுவேஷனா இருந்தா என்ன, இப்படி இருந்தா நான் இதே நான் மாத்துவேன். அந்த மைண்ட் செட் இருந்தா போதும். கண்டிப்பா இதுவும் இல்ல, எதையும் கடக்கலாம். அண்ட் முடியாத பட்சத்தில உங்களுக்கு டைம் வந்து எல்லாமே ஹீல் பண்ணி குடுக்கும். தேங்க் யூ.